நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் 2 பேர் வந்திருக்காங்க. முக்கியமான தகவலை தெரிவிக்கிறதுக்காக நம்முடைய அன்பு தந்தை மருதமலை குருஜி ஐயா அவர் வந்திருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்திருவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய விளம்பர குழு துணைத் தலைவர் சிவகுமார் ஐயா அவர்களையும், நம்ம கருத்தரங்கு குழு தலைவர் திருநள்ளார் பாலையா அவர்களையும் நம்ம மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டுங்க. ஒருத்தர் தன்னுடைய மகன் வளர்ச்சா, தன்னுடைய சிஷ்யன் வளரான்னு யார் பெருமைப்படுறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல விஷயம். நம்ம திண்டுக்கல் சூரியநாராயண ஐயா சொன்னார், தான் பெற்ற வித்தையை சொல்லிக் கொடுக்கணுன்னாரு. வித்தையை நம்மளுக்கு குறைஞ்ச பத்தம் 12 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் விஷயம் இருக்குது. என் மகனெல்லாம் கணக்கு வழக்கில் எத்தனை மாணவர்கள் உருவாக்கியாச்சு எனக்கு தெரிஞ்ச அப்படி பிடிச்சி அத்தனை மாணவர். இப்போ சொன்ன மாதிரி 21 மாணவர்கள் உருவாக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லை. அப்போ வித்தை பல பக்கம் போகணும். நான் கொடுத்த வித்தையில் கணக்கு வழக்கு இல்லை. எனக்கு எண்ணிக்கையே தெரியாது. எத்தனை பேர் நம்ம சிஷியர்கள் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. ஏறக்குறைய 95லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் தொழில் திறமை தெரிஞ்சவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஜோதிடத்தையுமே ஜோதிடரையும் குறை சொல்லாமல் பழகினாவே நம்ம ஜோதிடம் வளர்ந்துருவோம். நம்ம எல்லாருமே முதல்ல அமைஞ்சரி இல்லை, அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. அவங்களையும் ஒவ்வொருத்தரோட உடம்புலேயும் 9 கிரகங்கள் இருக்குது. ஜோதிட தொழில் வர்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துவே நவகிரகத்தோட ஒரு அருள் கிடைக்கும். நல்ல உண்மையான விஷயம், இதில் தெளிவான விஷயம். வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இருக்கிறோன்னா, இப்போ இவரோட உடம்புலேயும் 9 கிரகங்கள் இருக்குது. அவருக்கு கொடுக்கும்போது எந்த கிரகத்தோட தூக்கல் இருக்குதோ அது நம்மளுக்கு வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் நட்சத்திரம் பார்க்குறது, தாராபலன் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒழிய, கூட நல்லது கெட்டதுக்கு எந்த ஆளும் சிங்கிளாக போக மாட்டாங்க. கூட ஒரு ஆள் தான் போவாங்க. எந்த விஷயத்துக்கு போகும்போது கூட ஒரு ஆள் போனாங்கன்னா இந்த காரியம் நடக்கணுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல தருணம்ங்கிறது இதுதான். யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும். எந்த ஜோசியனாக இருந்தாலும் அந்த பக்கத்து அவருக்கு தெரியாதப்போ நேற்றுக்கு வரைக்கும் எங்கே அப்படி கிடையாது. ஒரு ஜோதிடனாக வரக்கு இறைவனோட கட்டளை இருந்தால் தான் ஜோதிடனை மாற முடியும். இது ஒருத்தர் 3 மாதம் தான் ஜோசியம் படித்தார். ஒரு நாளைக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிறார். 3 மாதம் தான் ஜோசியம் படித்தார். அவருக்கு தெரியுமில்ல, அது ஏதோ ஒரு வேலை பண்ணி எப்படி சம்பாதிக்கிறாரு. ஒரு ஆளுக்கு 300 ரூபா வாங்குறாரு. ஒரு நாளைக்கு வருமானமெல்லாம் குறைஞ்சது 25,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் செய்கிறது பூரா படியிழக்கிறவனாரும் பரமன் சிவன் தான். இப்போ நாம் நினச்சிருக்கிறோம் இதெல்லாம் அவன் குறுக்கோழி பயணங்கிறது. எவனுக்கு நீ ஏமாற்றிப்பார், பெரிய ஆளை அவன்னு பார்க்கலாம் முடியாது. அப்போது இறைவன் கோடு போட்ட விஷயத்துப்படி நீங்கள் எல்லாருமே என்னன்னா ஜாம்பவான்களாக இருக்கிறதுக்கு முதல்ல அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும். அது ஜோதிடனை குறை சொல்லக்கூடாது. அந்த ஜோதிடனோட சாபம் நம்மளை பிடிச்சிக்கும். அது நம்மளுக்கு தெரிகிறதில்ல. யாரையுமே முதல் ஒருத்தனை சரியில்லை, அவனுக்கு ஜோசியம் சொல்ல தெரியாதுன்னு சொல்லும்போதே அடி வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருது. இதை கையாளுங்கள். 2வது விஷயம் இல்லை, பதட்டப்பட வேண்டியதில். ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. பதட்டமே மெதுவாக பார்த்துட்டு மெதுவாக உட்காந்து சொல்லலாம். ஜாதகங்கிறது ஆல்ரெடி இந்த தேதியில் பிறக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னா 1ஆம் தேதியோட அம்சம் என்ன? இப்போ 1-3ன்னு என்னென்னா, ஆல்ரெடி இறைவன் அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தமவுடைய பிரம்மதேவன் சிவனுடைய அருணினாலே கர்ப்பத்திலே நிச்சயிப்பான். அப்போ இது ஆல்ரெடி சிவனுடைய அருளினால பிரம்மன் எழுதி வச்சான். தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. நம்ம சொல்லிக்கிறோம் பொய் அத்தனையுமே என்னை பொறுத்தளவு யார் என்ன தவறாக நினச்சி முடக்குன்னு சொல்கிறது, ஸ்திதி சூன்யம்ங்கிறது இதெல்லாம் எவனுமே மாற்ற முடியாது. முடக்க மாற்றி யார் எல்லாத்துக்கும் யாருக்கு முடக்கு இல்லாமல் இருக்குது? சூரியன் முடக்கிலே உட்காந்துருக்குது. சூரியனிலே எல்லாம் செத்து போயிடுவாங்க. அத்தனை சரி காலையில் நேரத்தில் வருது, எல்லாத்துக்கும் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. சூரியன் முடக்கல் மாட்டிட்டு உனக்கு சூரியன் வேலை செய்யாது. யார் சொன்னது? சூரியனிலேயும் ஆத்மா அவன் தான்.
எங்கள் அப்பா சூரியன் தான், இல்லையே நம்ம எங்கள் உயிரோடு இருப்போம். நம்ம சொல்லி முதல்ல ஒரு பழக்கம் பழகிக்கிறோம், சரியில்லை, முடக்கில் மாட்டிடுது, சந்திரன் முடக்கில் இல்லை. சந்திரன்லேயும் அவனுக்கு அம்மா எங்கே இருப்பா, அம்மா வீணாக போனவளா, அவனை 10 மாதம் பிறந்து அதை பண்ணி இதை பண்ணி அவள் எத்தனை கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தி எங்கெங்கே பேர் வச்சு ஊர் வச்சு ஸ்கூலில் கொண்டு படிக்க வச்சு நடையாக நடந்து வேணுங்கிறதெல்லாம் சுமந்து கொடுக்குற அம்மா இல்லாமல் போயிட்டா, முடக்கிலே உட்காந்துருக்காவா. பலன்கள் அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே எதிர்காலத்துக்காக தான். நீங்கள் ஒரு நல்ல நேரம் பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜனனகாலம் இதுதான் நம்ம தலையெழுத்து. இந்த தலையெழுத்து மாத்திரக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4 நட்சத்திரம் பூராமே பார்க்குறது. இப்போ உதாரணம் வந்து என்னுடைய மகன் வந்து வாஸ்து பார்க்குறாப்புல, ஏன் நினச்ச நேரமெல்லாம் வாஸ்து பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஒரு எந்திரிக்கூடிய நாள், வாஸ்து புருஷன் எந்திரிக்கூடிய நாள் இருக்குது. அவர் என்னென்ன செய்கிறாருங்கிறது பார்த்து அந்த வாஸ்து புருஷனுடைய பாருங்கள், நிறைய இன்றைக்கி சொன்னாங்க பாதக அதிபதி எல்லாம் வச்சு பார்க்குறோம், அந்த வாசல் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாமே அந்த அனுபவம் வரும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ரகசியம் இருக்கும், தெரியாதவங்ககிட்ட கிடைக்காது. அப்போ வந்து ஒரு கலை அப்படிங்கிறது யார்கிட்ட வருது யார்கிட்ட போகணும்னு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட கலை நிறைந்த இது ஒரு சபை. அப்புறம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லை. அப்போ வந்து கலை உண்டு, அதுபடி இவனுக்கு இந்த இப்படி தான் அமையுங்கிறது ஒரு வேறு விஷயம் இருக்குது. வீடு இப்படி தான் இவனுக்கு அமையும் அப்படிங்கிற ஜனனத்தை மீறி எதுவும் மாற்ற முடியாதுங்கிற என்னோடய மகன் கடைப்பிடிச்சிட்டு இருக்காப்புல. ஜாதகத்தை பேச வேண்டியதான் வீடு இப்போ எனக்கு தெரியாது பாதகதிபதி இருக்கக்கூடிய திசை ஆகாது. பாதகதிபதினா கிழக்கு திசைனா யார், சூரியன் கிழக்கு திசை கூட கிழக்கு வாசல் அவனுக்கு ஆகாதுன்னா ஆகாது தான். அப்போ முடிவெடுத்து கிடக்கூடிய யாருன்னா அந்த ஜோதிடனுடைய கையில் தான் கணக்கு இருக்குது. காலக்கணிதன் அப்படிங்கிறவன் ஜோதிடன். அப்போது காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு. நாம் என்ன பண்ணணும், அப்புறம் ஜாதகத்தையே உட்காந்து ஓட்டிங்க. ஜாதகமெல்லாம் பெரும்பான்மை நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னை சொன்னாங்க, காலையில் கோழி கூப்பிட பிறந்தீங்க அப்படின்னாங்க. கோழி கூப்பிட எத்தனை மணிக்கு கோழி கூப்பிட்டு யாருக்கு தெரியும்? 4:30 கூப்பிட்டுச்சா 5 கூப்பிட்டுதா ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்மளுக்கு அது வந்து விதிக்கப்பட்ட விதி. ஆனால் விதி உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய முகூர்த்த விதிகள், எப்போ பண்ணணும், எது மாதிரி பண்ணணும். அதுக்காக வந்து பஞ்சபிச்ச சாஸ்திரத்தை அரசு நேரம் கொடுத்தாங்க, ஜோதிடத்தில் வந்து புஷ்கரணாமசம் கொடுத்தாங்க, இதுபோல் சித்தையோகமாக பார்த்து கொடுத்தாங்க. நேத்திரஞ்சீவன் இருக்கிற நாள் இருக்கணும், மேல் நோக்கு நாளில் பண்ணணும், துவரை நிறைய கொடுத்தாங்க. இதுக்கு வந்து வருஷத்தினுள்ள அடிப்படை ஜோதிடம் நல்லா படிக்கணும். படித்தா தான் பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாமல் எது பண்ணாலும் நடக்காது. சொல்லிக் கொடுத்த விதி எத்தனை பரிகாரம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக செய்கிறதுக்கு தான் எல்லாமே பரிகாரம், பழசுக்கெல்லாம் பரிகாரம் கிடையவே கிடையாது. மாந்தி லக்கணத்தில் இருந்தால் அவன் தலையெழுத்து எங்கே மாற்ற முடியும்? அவன் இப்படி தான் சுற்றுவானா அப்படி தான் சுற்றுவான். 12 மாந்தி உதாரணம் வந்து இப்போ நடிகர் வடிவேலுக்கு 12 மாந்தி. அவன் 12 மாந்தி இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வீணாக போனான். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி ஜோதிட இந்த நடிப்புலக சக்கரவர்த்தியோடைய இறந்தபோது அந்த பிணத்து கூடவே அந்த ஆள் உட்காந்துட்டுருக்கிறான். அதோட ஆத்மா இறங்கிச்சு. 12 வருஷம் கொடிகட்டி பிறந்தான். சிவாஜி தொடாத வேஷங்களில் எத்தனை விஷயங்கள் யாரையும் கிண்டல் பண்ணாமல் ஓட்டினா. 12 வருஷம் அந்த ஆத்மா இருந்தது. சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இருந்திருக்கும். அது 12 வருஷத்தில் ஓடி போச்சு. அப்போ 12 மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து மூதாதையர்கள் என்ன 12ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து அவனை வந்து வழி நடத்தும். ஒவ்வொரு இடத்துலையுமே மாந்திங்கிறது வந்து தோஷம்ங்கிறது, மாந்தி தோஷமே கிடையாது. மாந்திகள் ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த வேலை செய்யும். மாந்திங்கிற விஷயம் வேறு, குளியன்கிற விஷயம் ரெண்டையும் ஒன்றா வச்சு குழப்பிட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. மாந்திங்கிறது கேரளாவில் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது அவங்கவுங்க கேரளாவிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலையே வந்து அவங்க வீட்லேயே வந்து பிணத்தை எரிச்சிருவாங்க, அங்கேயே வீட்லேயே மூடிடுவாங்க. அப்போ வந்து பிரசன்னம் பார்க்கும்போது அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போயிடுதா நரகத்துக்கு போயிடுதா அங்கேயே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய மாந்தி. இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு எல்லாத்தையும் ஜாதகம் பார்க்காதுக்குமே முதல் எடுத்து நம்ம கண்ணுக்கு மாந்தி விடுது. 4 மாந்தி, ஐயோ வீடு சரியில்லைப்பா, வீட்டில் தோஷங்கள். எது நீங்கள் எப்போ பாசிட்டிவாக ஜோசியம் விளையாடுறீங்களோ ஜெயிக்க முடியும். இவன் ஒரு முடியாத படுத்துட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நல்லா இருப்பா, ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்போ இந்த ஒரு இது வந்து ஜோதனுங்கிற என்னென்னா மனதை படிப்பவன், கொடுக்குற மனதை படிப்பவன். இதுக்கு எளிமையான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எவனையுமே குறை சொல்லக்கூடாது, எந்த ஜோதிடத்தை குறை சொல்லக்கூடாது, ஜோதிடம் சரியில்லை அவனை குறை சொல்லக்கூடாது. மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சுங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், சரியில்லை மனைவி சரியில்லைப்பா, கணவன் சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லவே கூடாது. இது சொல்கிறதுனால என்னன்னு இவன் குடும்பம் கெட்டு போகணும். ஜோசி அதனால தான் எந்த ஜோசினும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம். பொண்ணு ஜோசியம் பார்க்குறேன்னா கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நடைமுறையில் இப்போ மாறி போச்சு. அப்போல்லாம் ஜோசியர்னா பொண்ணு கொடுப்போம். இப்போ ஜோசியன் ஒன்று, டிரைவர் ஒன்று, குறிப்பிட்டவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு எளிமையான முறையில் ஒரு சில விஷயங்களை நான் பேசுகிறேன். இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவு என்னென்னா, நம்மளை பொறுத்தளவு என்னென்னா, தினசரி பளிச்சுன்னு சேவிங் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும், தினசரி காலையில் குளிச்சுக்கணும், துணிமணிகளை தேய்ச்சி போட்டுக்கணும்,
ஜோசியன்னா நம்மளை வந்து ஒரு தெய்வமாக கும்பிடுற மாதிரி கேட்டகரியில் வரணும். நம்மளை பார்த்தா ஒரு அம்சமாக லட்சணமாக தெரிகிற மாதிரி ஜோதிடன் வரணும். அப்போ பார்க்கும்போது என்ன, நாமளே தலைவிரி குழம்பு உட்காந்துருந்தோம்னு சொன்னால் அவன் இவனே வறுமையில் பஞ்சத்தில் இருக்கான், இவனால் என்ன விதியை மாற்ற முடியும், விதியை சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்கிறதுங்கிறது வேறு. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், வீட்டுட்டு வெளியே வந்து எப்போ வந்தாலும் சரி நம்ம ஒரிஜினாலிட்டிலேயே தான் இருக்கணும். நம்ம ஒரிஜினாலிட்டி வீட்டுட்டு வெளியே வந்தோம்னா நம்ம துணிமணி போடுறது, அது போடுறது, நம்ம ரியலிட்டி பழகிறது எப்படின்னா ஒரே மாதிரி பழகி பழகணும். எல்லாத்தையும் யாரையும் எதிரிகள் உருவாக்கக்கூடாது. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் எதிரிகள் யாருமே கிடையாது. எனக்கு இத்தனை எல்லா சங்கத்துக்கும் நான் போகிறேன், எல்லா இடத்துலையும் போகிறேன், எதிரிகள் உருவா. காரணம் என்ன, அவங்களுக்கு 27 நட்சத்திரத்தை செயல்படுத்தோ ஒருத்தனோட குணம் இருக்கும். அந்த குணத்தை எப்படி மாற்ற முடியும்? ஒரு அசுவனினா அப்படித்தான் இருக்கும், பரணினா அப்படித்தான் இருக்கும். நாம் இதை எப்போ வந்து ஜோதிடரை தெரிஞ்சுக்கிறோன்னா மற்றவங்க மேலே பழி வரட்ட மாட்டோம். அப்போ வந்து குடும்பத்தில் பிரச்சனைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த கிரகத்தோட தன்மை அந்த நட்சத்திரம் தான் இயக்கிறது எல்லாமே. அப்போ கிரகத்துக்கு மேலே இருக்கிறது நட்சத்திர மண்டலம், நட்சத்திரம் தான் எல்லாத்தையுமே இயக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து என்னென்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன ஒரு டெக்னிக் அஷ்டவர்க்கம்னு ஒன்று கணக்கு இருக்குது. அஷ்டவர்க்கத்தில் 337 பரல். நம்மளுக்கு பலன் பார்க்க தெரிகிற ஜோதிடத்தில் கணக்கு தெரியல, எனக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க அஷ்டவர்க்கத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அஷ்டவர்க்கத்தை கையில் எடுத்துகிட்டு உதாரணம் வந்து ரொம்ப நிறைய பேசுறதுக்குள்ள, ஏன்னா இன்னும் பேச வேண்டியவங்களாம் இருப்பாங்க போல் இருக்குது. ஒரு அளவு ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். 30க்கு ஆரம்பித்தேன், 15 இன்னொரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். சரியா? என் மகன் சொன்னதே 20 நிமிஷம் பேசணும்னு சொல்லித்தான் அனுப்பினேன். ஃபோன் பண்ணியே ஒன்லி 20 மினிட்ஸ், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் 20 மினிட்ஸ் மட்டும் பேசிவிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறப் போகிறேன். இப்போது அஷ்டவர்க்கத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 337 பரல். ஒரு வீட்டில் குறைஞ்சது 25 பரலுக்கு மேலே இருக்கிற வீடு பூரா ஜெயிக்கும். இப்போ நம்ம ராசி கட்டை நம்ம எடுத்து பார்த்துக்குறோம். அப்படியே கண்ணுக்கு முன்னால் கணக்கிலேயே தெரிஞ்சிடும். பெருசாக தேட வேண்டிய 12 பெட்டி அப்படியே பார்க்குறோம். எந்த பெட்டி 2ஆம் நம்பரில் 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஜாதகன். இவனுக்கு வந்து எந்த பரல் இருக்குதோ அந்த வருஷத்தில் தான் அவன் வந்து லைஃப் பீனிங் அது வரைக்கும் கஷ்டப்படுவான். உதாரணம் வந்து 25 வயசுனா 25 வயசுலேயே வந்து வாழ்க்கைக்கு வந்துடுவான். அந்த அவனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும். 18 பரல் இருந்துன்னா 18 வயசுலேயே அவனோட வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னால் அவன் படிக்கிறானா படிக்கலைங்கிறதுல அந்த குடும்ப சுமையே அந்த பரல் இருக்கிற போதே சுமக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். 2ஆம் இடம்ங்கிறது பணம்னு சொல்கிறோம். அந்த பணம்ங்கிற இடத்துல வந்து குறைஞ்சது 25 பரலுக்கு கம்மியும் இருக்கக்கூடாது. 25 இருந்ததுன்னா அவனுக்கு தேவையான பணம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்படி 12 வீட்டுக்குமே வந்து பரல்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் சூட்சமத்துக்குள்ளே போகணும் அல்லவா? இப்போ உதாரணம் வந்து ஒரு மிதுன லக்கணம்னு எடுத்துக்கங்களேன். மிதுன லக்கணத்துக்கு வந்து புதன் தான் அதிபதி அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ புதனோட அஷ்டவர்க்கம்னு உண்டு. மொத்தம் வந்து 337 பரல் டோட்டலாக கூட்டி போட்ட பரல். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே வந்து சூரியன் சந்திரன் உட்பட்ட இந்த 7 கிரகங்களுக்கும் அஷ்டவர்க்கம் இருக்குது. அதில் புதனோட அஷ்டவர்க்கத்தை எடுத்துக்கணும். புதனோட அஷ்டவர்க்கம் வச்சு நம்ம ஜாதகத்தில் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ஜாதகத்து கட்டத்தை பார்த்துக்கணும். அப்போ நம்ம அந்த மிதுன லக்கணத்துக்கு எந்த இடத்துல புதன் ஜனன காலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்க்கும்போது 5 பரலுக்கு மேலே வாங்கியிருந்தனா கண்டிப்பாக அவன் வந்து ஜெயிச்சிடும். மொத்தம் 8 பரல். 5 பரலுக்கு மேலே வந்தன்னா அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சிருவான். கட்டாயம் வந்து அவனுக்கு தேட வேண்டிய விஷயங்கள், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் பூராமே வந்து 5 பரலுக்கு மேலே வந்துன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். 6, 7, 8 வந்தனா மிகப்பெரிய அளவுக்கு அவனுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து லக்கணம் அப்படிங்கிற இடத்துல மிதுன லக்கணம்னா மிதுனத்திலேயே புதனை வச்சுக்கோங்க. அப்போ மிதுனத்தில் புதன் வந்து நிறைய பரல் வாங்கின்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் வந்து மிதுன லக்கணத்திலேயே இந்த கோச்சார் ரீதியில் வரும்போதோ ஜனனகட்டத்தில் இருந்துன்னா அப்போ புதன்கிறனாரு ஜோதிட வித்தையாக இருக்கலாம், ஆடிட்டிங் இருக்கலாம், தொழில்நுட்பத்தை நீங்களே எடுத்துக்கலாம். என்னென்ன தொழில் செய்கிறேன்னு புதனுக்கும் என்னென்ன தொழில் இருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியும். புத்தக அச்சு, ஜோசியம் 10ல் புதன் இருந்தால் தான் ஜோசியம். தொழில் முழு நேர தொழில் பார்க்குறவன் 10ல் ஜோசியம் இருக்கிறவன். பணம் கேட்டு வாங்குகிற ஜோசியனார்னா 2 கூடையும் 8 கூடையும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் கேட்டு வாங்குவான் ஜோசிக்கிட்ட. பணம் 1000 கூட 1000 கூடன்னு கேட்டு வாங்குறான். 2 கூடையும் 2, 8 ஒன்று சேர்ந்தால் தான் அவன் கேட்டு வாங்கக்கூடிய ஜோசியம். இதே சமயத்தில் வந்து மற்ற இதெல்லாம் வந்து கொடுக்குறது கூடன்னு சொல்கிறவங்களாம் 2, 8 மட்டும் கேட்டு வாங்குவான். எனக்கு 1000 ரூபா ஃபிக்ஸ்டு, 5000 ரூபா ஃபிக்ஸ்டு, 10,000 ரூபா ஃபிக்ஸ்டு, எனக்கு கொடுக்குறியே, எனக்கு கொடு, பார்க்குறேன், போட்டு அக்கௌண்ட்டில் போட்டுவிடு, பார்க்குறேன் இப்படின்னு சொல்கிறேன். 2, 8 சொன்னது தான் ஜோதிட தொழிலையும் சம்பாதிக்க முடியும். அல்லது வாய் பேசி சம்பாதிக்கிறவன் யார் இருக்கானோ 2, 8 ஒன்று சேரணும். அப்போ இந்த மிதுன லக்கணத்தில் நமக்கு மிதுன லக்கணத்தில் அஷ்டவர்க்க பரல் இருக்குது. அப்போ இந்த புதன் அப்படியே வந்து கோச்சார் ரீதியில் 12 வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ 12 வீட்டுக்கு வரும்போது எந்த வீட்டில் 5க்கு மேலே பரல் இருக்குதோ அந்த மாதங்களில் அந்த சமயத்திலலாம் நம்ம எல்லாமே செய்யலாம்.
திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சைபர் பரல் இருக்குன்னா அந்த சமயத்தில் சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது, வீட்டில் செய்யக்கூடாது, எந்த எதுவும் செய்யக்கூடாது. நம்ம வண்டி வாங்கணும்னு நினச்சா வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி தான் முதல் வந்து அவனுக்கு ஜெயிப்படுத்தி கொண்டு தான் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி தான் அவனுடைய வாழ்க்கை முழுசாக வளம் பண்ணுறதும் லக்னாதிபதி தான். பாய்க்கு துணை இருக்கிறது 9 பேரும் பின்னால் ரயில் பெட்டி மாதிரி 8 பேரும் பின்னால் இருப்பாங்க. லக்னாதிபதி மட்டும்தான் ஜெயிக்கிறவன். அப்போ 0 பரல் வாங்கியிருக்குது, 2 பரல் வாங்கியிருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஒரு குழந்தையவே ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நம்ம ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பரல் அதிகமான பரல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு புதுசாக இப்போ நம்ம ஜாமக்கோள் படிச்சிருக்கோம், இப்போ வாஸ்து கற்றுக்கிறோம், வாஸ்து வந்து படிக்கிறோம். ஒன்று அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கலாம், உயர்நிலை இருக்கலாம், மேல்நிலை இருக்கலாம். ஏன்னா வாஸ்துங்கிறது ஒரு கடல் மாதிரி ஒரு ஜோதிடத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிறதா இப்போ கற்றுக்கலாம். அப்போ வந்து பரல் அதிகமாக இருக்கக்கூடிய மாதத்தில் வந்து புதன் எந்த வீட்டில் கோச்சார் ரீதியில் இருக்குதோ அந்த சமயத்தில் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து வித்தைக்கு அதிபதி புதன் தான். அப்போ இந்த எளிமையாக சொல்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூரியன் ராசிக்கு இருக்கிறதுல 6 பரல் 7 பரல் 8 பரல் அது வாங்கியிருக்கிற இடத்துல ஜனனஜாதத்தில் இருந்தான்னா அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் பெரிய பதவி கிடைக்கும். இல்லை எனக்கு கிடைக்காது, யோசிக்க வேண்டியது. எனக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்குமானா ஒரு 6 பரல் 7 பரல் 8 பரல் வாங்கி கண்ணை மூடிட்டு உனக்கு அரசாங்க வேலை கிடைக்குன்னு சொல்லலாம். எளிமையாக கணிதம் அப்படிங்கிறதுல அஷ்டவர்க்கம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தக்கூடியது. இப்போ சந்திரன் அப்படிங்கிறோம், சூரியன் சந்திரன். அப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஜனன காலத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டில் வந்து பரல் அதிகமாக இருந்ததுன்னா அப்பா நல்லா இருப்பார். அந்த இடத்துல ஒரு சைபர் பரல் ஒன்று வரும்னா அப்பாவுடைய காலம் சரியில்லை. அப்போ யார் இது வலுவாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் பயன்படும். இப்போ செவ்வாய்னா சகோதரன். அப்போ சகோதரனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனோட அமைப்பு எப்படி இருக்கணும், நமக்கு ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது சின்னவன், 11ஆம் இடம்ங்கிறது மூத்தவன். அப்போ 3ஆம் இடம் சின்னவன், 11ஆம் இடம் அண்ணன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பரல் அதிகமாக இருந்ததுனா தான் சின்னவனால் அனுகூலம் கிடைக்கும். அப்போ பரல் கூட எந்த வீட்டில் இருக்குதோ 11ஆம் இடம் இருந்ததுன்னா பெரியவனால் அண்ணனால் சின்னகம் இருக்கும், சின்ன பரல் இருந்ததுன்னா கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து பொதுவாக 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் வீடு இதுக்கெல்லாம் சொந்தமாக 4 அந்த கிரகங்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது. வீடுனா சுக்கிரன் வரும், அதே மாதிரி அம்மானா சந்திரன் வந்துடும், பூமினா வந்து செவ்வாய் வரும், காலி இடம் 1 சென்ட் அந்த 5 சென்ட் 10 சென்ட்டுக்கெல்லாம் புதன் வரும், கட்டி வீட்டுக்கு சுக்கிரன் வரும். இப்படி அந்த 4ஆம் வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் சொந்தம் வருவாங்க. அப்போ எந்த நீங்கள் காலி வீடு கட்டுறீங்க, வீடு பண்ண போகிறீங்கன்னா அந்த 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 4ஆம் வீட்டுக்கு காரகத்துவமானது அந்த வீட்டுக்கு சுக்கிரன் இருக்காருன்னா அந்த ஏன்னா அஷ்டவர்க்கத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது, 9 கிரகங்களுக்கு இருக்குது, அந்த 7 கிரகங்களுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி குருவோட ஆசி பெறதுக்கு, பணமாக இருக்குது, பேங்கில் அக்கௌண்ட் போடுறதுக்கு. அப்போ எந்த கட்டத்தில் இருக்குதோ, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோன்னு நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த குருவோட அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல் இருக்கிற மாதம் கல்யாணம் பண்ணா அவனுக்கு அந்த மாதமே கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துடும். கன்சீவ் ஆயிரும், அவன் கல்யாணம் பண்ண உடனே வந்து ஆயிரும். அப்போ வந்து அந்த பரலில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் திருமணம் பண்ணனா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ கல்யாணம் பண்ணும்போது 1 பரல் 2 பரல் இருக்குன்னா உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் கூட உடனே புத்திர பாக்கிய தடை உண்டாகும். அது எப்போ உண்டாகுது அப்படின்னா அந்த 5 பரல் 6 பரலுக்கு மேலே வரும்போது புத்திர பாக்கியம் உண்டாகும். இப்படி வரிசையாக குரு எடுத்தாச்சு, சுக்கரனுங்கிறது மனைவி அப்படின்னு வச்சுக்கிறோம், கலஸ்தரகாரன் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து அவனோட ஜனனஜாதத்தில் பிறக்கும் போது சுக்கிரன் அதிக பரன் இருந்துனா தான் சுக்கிரனுங்கிறது சுகங்கள் எல்லாமே 1000 கலைகள் 64 மனைவிங்கிறது மட்டுமல்ல எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய வந்து அந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கடுத்து சனி தொழில். அப்போ தொழில் அப்படிங்கிற விஷயத்தை போது அவனுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று தொழில், ஈஸ்வர பட்டம் வாங்கணும் அவர் ஒருத்தர் மட்டும்தான். தினசரி நான் சொல்லுவேன், சனி நீராடுன்னு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்குழி, ஆயுள் நல்லாயிருக்கும், 10ஆம் இடம் தொழில் வளரும், நீ நினச்ச காரியம் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சனி ஒன்று ஆயுள்காரகன், 2வது தொழிலையும் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அவன் ஜாதகத்தில் வந்து சனி ஜனன காலத்தில் வந்து அதிக பரல் இருந்துன்னு சொன்னால் செய்யக்கூடிய தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். இப்படி வந்து கிரகங்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, ஜாதகத்தில் உருவாக்குறதுக்கு பார்க்குறதுக்கு ஜாதக கட்டத்துலேயும் நிறைய பார்க்கலாம். இப்போ இவங்க ஐயாவெல்லாம் வந்து உபநட்சத்திரங்களை வச்சு சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையில் கேபியில் வந்து துல்லியம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ இந்த துல்லியம் அப்படிங்கிறது என்னென்னா குரு நல்ல குரு, இப்போ இவங்களை போல் குரு காட்டி கொடுத்தா மட்டும்தான் கற்றுக்க முடியும். சுயமாக படித்தெல்லாம் வர முடியாது, போய் படிக்கணும், அவங்ககிட்ட போய் உட்காந்து
பொறுமையாக. ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எத்தனை வருஷம் ஆராய்ச்சியில் இருக்காருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷம் எனக்கு இவர் தெரியும். அதுக்கு முன்னே 40 வருஷம் அனுபவம் இருக்கார். அப்போ அந்த அனுபவத்தை வந்து ஒரு நாளில் நம்ம சொல்ல முடியும், இந்தாப்பா அப்படின்னெல்லாம் வர முடியாது. அப்போ அதுக்கு அனுபவங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் அவங்க கூடவே உறவாடுதல்னு பேர், அவங்க கூடவே பழகிட்டு இருக்கும்போது தான் அந்த விதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே எப்படின்னு கேட்டால் நம்மளை பொறுத்தவரை என்னென்னு நினைக்கிறேன், நம்ம நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு இதுதான் அப்படின்னெல்லாம் எடுக்க முடியாது. கலைகள் எல்லா கலையிலும், சிற்பக்கலை எடுங்க, துல்லியமாக பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அந்த 64 கலையுமே ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொருமே இப்போ ஜோதிடமே எடுத்துனா நீங்கள் முதல் பெட்டி போட்டு ஜாதகம் பார்க்கணும். முதல்ல வந்து வந்தாங்கன்னா ஜாதகத்தை அழகாக பெட்டி போட்டு கையில் போட்டு எழுதி ராசி கட்டம் அம்ச கட்டம் போட்டு திசாபத்தி போட்டும்போதும் உங்களுக்கு மனசில் பதியிருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கிரகம் ஆட்சியா உச்சமா அம்சமா எந்த நிலையில் இருக்குது, ஆட்சியில் ராசியில் வந்து அதாவது ஆட்சியில் இருக்கலாம், உச்சத்தில் இருக்கலாம், மூலத்திரிகோணத்தில் இருக்கலாம், அம்சத்தில் என்ன கண்டிஷன். அப்போ நமக்கு எழுதவே விடை வந்துடும், நமக்கு பலன் சொல்ல முடியும். இது வந்து இன்ட்யூஷன் பவரில் வரதான் ஜோதிட மொழியை மனப்பாடம் பண்ணி வரதில்ல. தெய்வ அனுகிரகம், தெய்வ சக்தி இருந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு சூரியன்னா 100 காரத்துவம் இருக்குது, 1ஆம் பாவம்னா 100 காரத்துவம் இருக்குது. அப்போ எந்த காரகத்துங்கிறது இன்ட்யூஷன் பவர் வந்து முன்னால் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, 9 கிரகத்தை நினைக்கும் போது இன்ட்யூஷன் பவராக வரதான் ஜோதிட மொழியை. நீங்கள் அத்தனை படித்தாலும் நிச்சயமான விஷயம், நீங்கள் வந்து எத்தனை பாடம் படித்தாலும் கூட நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது நீங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் ஒரு 100 குருமார்கிட்ட படிச்சிருங்க, 100 வித்தை படிச்சிருங்க, 100மே நம்மளுக்கு கவனத்துக்கு வராது. உங்களை அறியாமல் இருக்கும்போது உனக்கு திருமண சம்மந்தமாக பார்த்தாங்களா, குடும்ப சம்மந்தமாக பார்த்தாங்களா, பொருள் சம்மந்தமாக பார்த்தாங்க, என்ன சம்மந்தமாக பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. உனக்கு குடும்பம் இப்படி தான் இருக்குது, தொழிலுக்காக வந்திருக்க, அப்போ தொழிலில் வந்து நீ வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஏமாந்த, இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்ட்யூஷன் பவர் கொடுக்கணும். அப்படின்னா கோள்களை தவிர முழுசாக நம்பணும். நம்ம எப்படி நவகிரகத்துக்கு போகிறோன்னா கடனுக்கு இல்லை, ஜோசிகாரன் என்ன பண்ணணும், நம்ம உள்ளூரில் இருக்கிற நவகிரகத்தையும் உங்களை கோயிலுங்கிறது இல்லாத இடம் இல்லை, சாமி இல்லாத இடம் இல்லை, அங்கே போய்த்தான் இல்லை. நீங்கள் நம்ம அவங்கவுங்க போக முடியும், வசதிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குல்லவா. ஏதோ வாரத்தில் ஒரு முறையாவது போய் நவகிரகத்தை வந்து ஒரு 9 சுற்றி யார் லக்னாதிபதியோ அந்த லக்னாதிபதி இடத்துலேருந்து சுற்றுங்க. சனி அப்படின்னா சனி லக்னாதிபதியிலேருந்து சுற்றுறக்க ஆரம்பிங்க. 27 முறை வழி வந்து பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து சக்திகள் கூடும். ஒருத்தர் பார்த்தமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆற்றலாம் வரும். ரோட்டில் போனால் சொல்லலாம், உதாரணம் யாரை வேணால் சொல்லலாம். உங்கள் பேர் என்னங்கய்யா? நடராஜன். இப்போது இவருக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், பேர் மட்டும்தான் கேட்டிருக்கேன், நடராஜனுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இவர் என்னென்னா நிறைய படித்து கொண்டே இருப்பார், நிறைய சிந்திச்சுட்டே இருப்பார், எல்லாத்தையுமே சிந்திச்சுட்டு இருப்பார். சிந்திப்புக்கு முடிவில்லாமல் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒன்று சிந்தித்து முடிச்சுட்டு இருப்பார், மறுபடியும் ஒரு சிந்தனை வரும், சிந்தித்து கொண்டே இருப்பார். அப்படிங்கிறது அவருடைய விஷயம். சிந்தித்து கொண்டே இருப்பார், தனக்குத்தானே உட்காந்து குழம்பி கொண்டு வருவார். அப்புறம் 2வது விஷயம், தனக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு நம்பக்கூடியவர். எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் எப்படிப்பட்டவனுக்கும் யோசனை பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒருத்தருக்கு யோசனை சொல்லுவார், இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. எதுக்கும் 10 பேர் போய் நின்னாலும் முதலாளாக முன்னால் போய் நிற்பார் ஒழிய 10 பேர் கடைசியால் நிற்க மாட்டார். கரெக்டாக தப்பா? இது வந்து என்னென்னா, இதுபோல் 9 கிரகத்தை 9 கோள்களை யார் வணங்குகிறீர்களோ அத்தனை பேருமே வந்து மிகப்பெரிய ஞானிகள் தான், மிகப்பெரிய சக்தி உள்ளவர்கள் தான். நவகிரகங்களை வணங்குங்கள். நவகிரகங்கள் நாளும் உங்களுக்கு கொடுக்கும். நவகிரகத்தோட பீஜ மந்திரங்க ஒரு கிரகத்தை மட்டும் கும்பிட்றதெல்லாம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் ஒன்றை மட்டும் கும்பிட்டா போதும் இல்லை, ரயில் பெட்டி மாதிரி 9 இயங்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல 9 கிரகம் நம்மளுக்கு உண்டு. ஜோசியம் படுத்தவங்களுக்கு தெரியும், 9 உடம்பு உண்டு. இப்போ ஒரு ராசிங்கிறது என்ன, லக்கணங்கிற தலை, 2ங்கிறது என்னது முகம், 3 கை, 4ங்கிறது லங்ஸு மார்புன்னு வச்சுக்கங்களேன், 5ங்கிறது இதயம், 6ங்கிறது வயிறு, 7ங்கிறது இடுப்பு பகுதி, 8 அதே இடுப்பு பகுதி, 9 தொடை, 10 முழங்கால். இப்போ முழங்கால்ங்கிறது யார்? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ முழங்கால் வலி இருந்ததுன்னா தொழில் பாதிக்கப்படும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது சனியோட அமைப்பு. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிஞ்சவனுக்கு சனி பிரச்சனை வராது. 11ஆம் இடம் லாபம் அதே தான். அப்போ 12ஆம் இடம் பாதம். அப்போது நம்ம உடம்புலையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்குது.
உங்களுக்குள்ளேயே 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குன்னு நினைக்கும்போது நீங்கள் உலகத்தில் மிக சிறந்த ஜோசியர்கள் தான். இப்போவும் மிகப்பெரிய ஜோசியர்கள் தான், ஞானிகள் தான், மாற்றமில்லை. அதே போல் 4 நாள் வளரணும், 4 நாள் உயரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஏறக்குறைய கரெக்டாக 12 மணிக்கு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நிகழ்ச்சி எடுத்துட்டேன். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நான் வணங்கக்கூடிய வராகியனுடைய பரிபூர்ண கடாட்சியம் கிடைக்கட்டும். கட்டாயம் நம்ம நடக்கக்கூடிய 3/5/2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நல்லா சிறப்பு செய்ய வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.